ஓம் சாந்தி 9/1/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர், அதாவது அனைத்து தர்ம பிதாக்களுக்கும் ஆதி பிதாவாக இருப்பவர் பிரஜா பிதா பிரம்மா. அவருடைய தொழில் பற்றி குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்திருக்கிறீர்கள். கேள்வி: கர்மங்களை உயர்ந்ததாக ஆக்குவதற்கான யுக்தி என்ன? பதில்: இந்த பிறவியில் செய்த எந்த ஒரு கர்மத்தையும் தந்தையிடம் இருந்து மறைக்காதீர்கள். ஸ்ரீமத் படி கர்மம் செய்தீர்கள் என்றால் ஒவ்வொரு செயலும் உயர்ந்ததாக இருக்கும். எல்லாம் கர்மங்களின் ஆதாரத்தில் இருக்கிறது. ஒருவேளை யாராவது பாவ செயல் செய்து மறைத்து விடுகிறார்கள் என்றால் அதற்கு 100 மடங்கு தண்டனை ஏற்படும். பாவங்கள் அதிகரித்து கொண்டே போகும். தந்தையிடம் இருந்து யோகம் அறுபட்டு விடும். பிறகு இதுபோல் மறைப்பவர்களின் நிலை சத்தியநாசம் ஆகிவிடும். அப்படின்னா ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. எனவே உண்மையான தந்தையிடம் உண்மையாக இருங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகள், இப்போது இந்த பழைய உலகத்தில் நாம் ஒரு சில நாட்களுக்கான பயணிகளாக இருக்கிறோம் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கோ நிச்சயம் இருக்கிறதல்லவா? இந்த விஷயங்களை மறக்காதீர்கள். இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உள்ளுக்குள் மிகவும் புல்லரித்து போக வேண்டும். இந்த கண்களால் பார்க்கும் அனைத்தும் அழிய போகிறது. ஆத்மாவோ அழியாதது. ஆத்மாவாகிய நாம் முழுமையாக 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்கிறது. இப்பொழுது தந்தை அழைத்து செல்ல வந்திருக்கிறார். பழைய உலகம் முடிவடையும் போதுதான் தந்தை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வருகிறார். புதிய உலகத்திலிருந்து பழையதாக, பிறகு பழைய உலகத்திலிருந்து புதிய உலகமாக ஆகும். இந்த சக்கரம் பற்றிய ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. இப்போது நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். இதில் உறுதியான நிச்சயம் இருக்கிறதல்லவா? மற்றபடி கர்மத்தின் ஆதாரத்தில்தான் அனைத்தும் இருக்கிறது. அதாவது ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தேவதை ஆயிட முடியாது. எல்லாமே கர்மத்தின் ஆதாரத்துல தான் இருக்கு. அந்த கேட்ட ஞானம், புரிஞ்சுக்கிட்ட ஞானம் செயல்ல தெரியணும், நடைமுறையில காட்டணும். அப்போதான் தேவதை ஆக முடியும். மனிதர்கள் தவறான செயல் செய்கிறார்கள் என்றால் அது அவசியம் உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருக்கும். எனவே பாபா இந்த பிறவியில் அப்படிப்பட்ட எந்த ஒரு பாவமும் செய்யவில்லையே என்று கேட்கிறார். ஏனென்றால் இதுவோ மூடு பனி நிறைந்த உலகம். அதாவது பனிமூட்டம் இருந்தது அப்படின்னா அடுத்தது என்ன இருக்குன்றது கூட தெரியாது. கிளாரிட்டி இருக்காது. பள்ளம் இருக்கலாம், இல்லை கீழே விழலாம். பொதுவாக ஹில் ஸ்டேஷன்ல எல்லாம் அப்படி இருக்கும். சூசைட் பாயிண்ட் அப்படின்னு அது பேர் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தெரியாம கூட விழுந்துருவாங்க. அதுபோல இந்த உலகம் மூடு பனி நிறைந்ததாக இருக்கு. நம்ம என்ன செய்கிறோம், இதனுடைய விளைவு என்ன, அல்லது என்ன செய்யணும், எதுவுமே மனிதர்களுக்கு புரியறதில்ல. ஆகையால கவனமா இருக்கணும். ஒரு அடி எடுத்து வைக்கும் போது கவனமாக எடுத்து வைக்கணும். ஒரு செயலை செய்யும் போது கவனமாக செய்யணும்னு பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு தந்தையின் கரம் கிடைத்திருக்கிறது. தந்தையின் துணை இல்லாமல் நீங்கள் விஷ வைத்தரணி நதியில் மூழ்கி கொண்டிருந்தீர்கள். ஞானம் கிடைப்பதினால் நீங்கள் புது உலகமாகிய சத்யுகத்திற்கு சென்று விடுவீர்கள். நாம் பாபாவை நினைவு செய்து செய்து தூய்மையாகி விடுவோம் என்ற நிச்சயம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கிறது. பிறகு தூய்மையான ராஜ்யத்தில் வருவீர்கள்.
இந்த ஞானமும் உங்களுக்கு இப்பொழுது புருஷோத்தம சங்கம யுகத்தில் கிடைக்கிறது. சிவபாபாவையோ தேவதை என்றும் சொல்ல முடியாது, மனிதன் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவருக்கு ஷரீரமே இல்லை. இந்த பிரம்மாவின் உடலை தற்காலிகமாக எடுத்திருக்கிறார். டெம்பரவரி லோன் எடுத்திருக்கிற அப்படின்றார். அதுவும் எதற்காக? இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு நான் ஷரீரம் இன்றி எப்படி ராஜயோகம் கற்பிக்க முடியும் என்று அவரே கூறுகிறார். என்னை மனிதர்கள் கல்லிலும் முள்ளிலும் இருப்பதாக சொல்லிவிட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் எப்படி வருகிறேன் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். எந்த ஒரு மனிதனும் இதை கற்பிக்க முடியாது. நான் அந்தர்யாமி இல்லை என்று தந்தை கூறுகிறார். நான் யாருடைய மைண்டையோ தாட்ஸையோ ரீட் பண்ணுறதில்ல. அதாவது நான் உங்களுடைய மனதிற்குள்ள என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன். நான் தாட் ரீடர் கிடையாது. உங்கள் மைண்டெல்லாம் நான் ரீட் பண்ண மாட்டேன் அப்படின்றார். ஆனால் ஒவ்வொருவருடைய நடத்தையின் மூலமாக எல்லாமே தெரிந்து விடுகிறது. உள்ள என்ன இருக்குன்றது உங்கள் நடத்தையில் தெரிஞ்சிடுறது. அதுக்காக உங்கள் மனதை ரீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றார். மிகவும் மோசமான சீச்சி செயல்கள் நடக்கிறது. தந்தை குழந்தைகளை எச்சரிக்கிறார். மாயாவிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மாயை எப்படிப்பட்டது என்றால் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரேயடியாக விழுங்கி விடுகிறது. தந்தை புரிய வைத்தாலும் கூட புத்தியில் பதிவதில்லை. எனவே குழந்தைகள் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். காமம் மகா எதிரியாகும். காம விகாரத்தில் சென்று விட்டோம் என்பது கூட தெரிவதில்லை. எனவே தந்தை கூறுகிறார், ஏதாவது தவறு ஏற்பட்டு விடுகிறது என்றால் உண்மையை சொல்லிவிடுங்கள், மறைக்காதீர்கள். இல்லையென்றால் 100 மடங்கு பாவம் ஆகிவிடும். பிறகு உள்ளுக்குள் உறுத்தி கொண்டே இருக்கும். ஒரேயடியாக விழுந்து விடுவீர்கள். உண்மையான தந்தையிடம் முற்றிலும் உண்மையாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் மிக மிக நஷ்டம் ஏற்படும். எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு அழகான மலர்களாக ஆகிவிடுவீர்கள். நாம் விகாரங்களுக்கு வசமாகி முட்களாக ஆகிவிட்டிருந்தோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வகுப்பிற்கு யார் வருவதில்லையோ அவர்கள் மாயாவுக்கு வசமாகி விட்டார்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். தந்தையிடம் வருவதே இல்லை. இதுபோல் மாயா அநேகரை விழுங்கி விடுகிறது. ஆத்மாவிற்கு தான் இந்த ஞான கண்ணை கொடுக்கிறார். ஆகையால் நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள் என்று தந்தை கூறுகிறார். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு புத்தியின் பூட்டு திறந்திருக்கிறது. உங்களால் புரிந்து கொள்ள முடியும், தாரணை செய்ய முடியும். இப்பொழுது நீங்கள் புத்திசாலியாகி இருக்கிறீர்கள். இதற்கு முன்பு புத்தியற்றவர்களாக இருந்தீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் புத்திசாலிகள் ஆவார்கள். முக்கியமான விஷயம் தூய்மை ஆகும். நான் உங்களுடைய சேவைக்காக வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். தூய்மை இல்லாத எங்களை வந்து தூய்மையாக்குங்கள் என்று நீங்கள் கோரிக்கை விடுத்தீர்கள். உங்களுடைய டிமாண்ட் அப்படின்றார். எனவே நீங்கள் கூறியதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு மிகவும் எளிய வழியை கூறுகிறேன். நீங்க டிமாண்ட் பண்ணீங்க வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு சொல்லி, அதனால தான் நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு சகஜமான வழியை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன? நீங்க கூப்பிட்டதுனால தான் நான் வந்திருக்கிறேன். இப்போ என்னுடைய வழிப்படி நடந்து தூய்மையாகுங்க அப்படின்னு சொல்றார்.
இச்சமயம் எத்தனை நடிகர்கள் இருக்கிறார்கள். அதாவது இந்த உலக நாடக மேடையில எத்தனை நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒருவருடைய தோற்றம் போல் இன்னொருவரின் தோற்றம் இருக்காது. மீண்டும் கல்பத்திற்கு பிறகு அதே தோற்றங்களுடன் அவர்கள் பாகத்தை திரும்பவும் நடிப்பார்கள். இங்கேயும் வரிசை கிரமமாக தானே இருக்கிறீர்கள். அவரவருடைய பாகம் அவரவர்களுக்கு தான் தெரியும். வேறு யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. அதாவது அவங்கவங்களுடைய சம்ஸ்காரம் அவங்கவங்களுக்கு தான் தெரியும். அவங்கவங்க செய்கிற முயற்சி அவங்கவங்களுக்கு தான் தெரியும். இந்த முயற்சினால என்ன பதவி அடைய முடியும் என்னாலன்னு அவங்களவங்களே புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? யார் யாருக்கு என்ன பாகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கோ அந்த பாகத்திற்கு ஏற்றாற் போல தான் அவங்கவங்க முயற்சி செய்வாங்க. ஆகையால அவங்கவங்க பாகம் அவங்கவங்களுக்கு தான் தெரியும். வேற யாரும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உண்மையான தந்தையிடம் சதா உண்மையாக இருக்க வேண்டும். தந்தைக்கு முழுமையிலும் முழுமையாக அர்ப்பணம் ஆக வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஞானத்தை தாரணை செய்து புத்திசாலி ஆக வேண்டும். உள்ளுக்குள் ஆழமான குஷியில் இருக்க வேண்டும். ஸ்ரீமத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து குஷியை தொலைத்துவிடக் கூடாது. வரதானம். டிராமா என்கிற பாயிண்டின் அனுபவத்தின் மூலம் சதா சாட்சி நிலையில் இருக்கக்கூடிய ஆடாதவர் அசையாதவர் ஆகுங்கள். டிராமா பாயிண்டினுடைய அனுபவியாக இருந்தால் பார்வையாளர் போல நம்ம நிஜ வாழ்க்கையையும் காட்சிகளையும் பார்க்க முடியும். ஆடாதவர் அசையாதவராக இருக்க முடியும். யார் டிராமா பாயிண்டின் அனுபவியாக இருக்கிறார்களோ அவர்கள் சதா சாட்சி நிலையில் நிலைத்திருந்து ஒரே சீரான ஆடாத அசையாத நிலையை அனுபவம் செய்வார்கள். டிராமா பாயிண்டின் அனுபவி ஆத்மா ஒருபோதும் தீயதிலும் தீயதை பார்க்காமல் நல்லதை மட்டுமே பார்ப்பார்கள். அதாவது சுய நன்மைக்கான பாதை தென்படும். தீமைகளின் கணக்கு முடிவடைந்து விட்டது. நன்மை செய்யக்கூடிய தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறீர்கள். யுகமும் நன்மைக்கான யுகமாக இருக்கிறது. இந்த ஞானம் மற்றும் அனுபவத்தின் அத்தாரிட்டி மூலம் ஆடாதவர் அசையாதவர் ஆகுங்கள். சிவபாபா யாரு? நன்மை செய்யக்கூடியவர். சங்கம யுகம் எப்படிப்பட்ட யுகம்? நன்மை நடக்கக்கூடிய யுகம். ஆகையால நமக்கு தீமைகளின் கணக்கு முடிஞ்சிடுது. நாம நன்மை செய்யக்கூடிய தந்தையின் குழந்தைகளாக இருக்கிறோம். நன்மை நடக்கக்கூடிய யுகத்துல இருக்கிறோம். ஆகையில நமக்கு எல்லாமே நன்மைதான். தீமைகள் வருது, அந்த தீமைகளுக்குள்ளேயும் நன்மை அடங்கியிருக்கு. இந்த நிச்சயம் இருந்ததுன்னா அப்போ நன்மை பார்ப்போம், ஆடாத அசையாத நிலையில இருப்போம். ஸ்லோகன். யார் நேரத்தை மதிப்பு வாய்ந்தது என்று உணர்ந்து பயனுள்ளதாக ஆக்குகிறார்களோ அவர்கள் உரிய நேரத்தில் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். நேரத்தினுடைய வேல்யூ புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தை யார் சரியாக பயன்படுத்துகிறாங்களோ, பயனுள்ளதாக ஆக்குறாங்களோ, அவங்க ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது அந்த நேரத்தில் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள் அப்படின்றார். ஏன்னா நேரத்தை பயனுள்ளதாக ஆக்கி இருக்கிறதுனால அந்த பலம், அந்த ஆசீர்வாதங்கள், அந்த சக்தி அவங்களுக்கு உதவி செய்யும். அவ்யக்த சமிகை. ஞான பொக்கிஷத்தின் மூலம் இந்த நேரத்திலேயே முக்தி ஜீவன்முக்தியின் அனுபவம் செய்ய வேண்டும்.
துக்கம் மற்றும் அசாந்திக்கான காரணம் எதுவாக இருந்தாலும், விகாரமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட வேண்டும். ஒருவேளை ஏதாவது விகாரம் வந்தாலும் வெற்றியடைந்து விட வேண்டும், தோல்வியடையக்கூடாது. அநேக வீணெண்ணங்கள் மற்றும் விகார எண்ணங்கள், விகர்மங்களிலிருந்து விடுபட வேண்டும். இதுதான் ஜீவன் முக்த நிலையாகும். அதாவது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விடுபட்ட நிலையாகும். ஓம் சாந்தி. மனது